Hello friends, நிறைய பேர் பார்த்தோம் அப்படினா 15000 ரூபாய் செக்மென்ட் குள்ள ஃபோன் வாங்கணும் அப்படி நினைப்பீங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படினா இப்ப ரீசன்ட்டா Oppo தரப்புல இருந்து A53 அப்படிங்கற இந்த ஃபோனை லான்ச் பண்ணிருந்தாங்க ஒரு 13000 ரூபாய் ரேஞ்சில. இந்த ஃபோன்ல நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் மத்த ஃபோன்ல இல்லாதது இருந்தாலும் சில டிராபேக்கும் இதுல வந்து இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் வந்து ரொம்பவே கிளியரா சொல்லிருக்கேன். சோ வாங்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரிவ்யூ போஸ்ட் பண்ணேன் அப்படினா கிளியரா சொல்றேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்டோலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா தாராளமா டிஸ்லைக் பண்ணி அப்பயும் உங்க கருத்துக்களை சொன்னீங்க அப்படின்னா நான் எப்பயுமே அக்செப்ட் பண்ணிப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணாதான் என்ன இருக்குன்னே தெரியும் கேமராக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4GB RAM 64GB கொடுத்துருக்காங்க. ஓப்போ கீழே வந்து A53 அந்த மொபைலோட இமேஜ் இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்பெக் டீடைல் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்குன்னு ஹைலைட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் IME நம்பர் மேட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அப்படியே பாஸ் பண்ணி சார் வேல்யூ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாக்ஸை வந்து அப்படியே ஸ்லைட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நார்மல் பாக்ஸ் டைப்ல கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ண உடனே மொபைல் தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரேப்பர்லாம் ரிமூவ் பண்ணுவோம், பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ மொபைல் ஆன் பண்ணிட்டு சைடில் வைக்கலாம், டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பேசலாம். நெக்ஸ்ட் குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. பேக் சைடுக்கு கேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை மொபைலோட போட்டு பார்க்கலாம். நல்லாவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம் இதை வச்சு. நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பெஸ்ட் இருக்குது ஒஸ்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்படியே வீடியோட ஃப்ளோலேயே சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஃபஸ்ட்டு மொபைலோட லுக் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பேக் சைடில் வந்து கிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் கிடையாது. பட் நல்லாவே கிரேடியண்ட்டாக அப்படியே வந்து க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் நல்லாவே வந்து கொடுக்குது. மைல்டாக இருக்குது அந்த க்ளோ வந்துட்டு. அதை தவிர கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கலாம். அதே போல் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் வந்து மோஸ்ட்லி 9 இந்த மாதிரி வரும். பட் இதில் 8.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 186 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் லுக்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டும் இருக்குது ஒஸ்ட்டும் இருக்குது. பஞ்ச் ஹோல் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. 6.5 inch HD plus டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90Hz refresh rating, 120Hz டச் சாம்பிளிங்கும் இருக்கு. இது எந்த அளவுக்கு பெஸ்ட் எந்த அளவுக்கு ஒஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே வந்துட்டு ஃபுல் HD கொடுக்காம HD plus கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு ஃபுல் HD கொடுத்திருந்தா தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒஸ்ட் ஆயிருச்சு. பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 90Hz refresh rating, 120Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே கம்மியான டிவைஸ் தான் வந்து இந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து இருக்கு. ஸோ 90Hz அந்த ஃபீல் பண்ணணும் கம்மி பிரைஸ்ல அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் HD plus பதிலாக ஃபுல் HD கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வேற லெவலில் இருந்திருக்கும் இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் ஃபேஸ் அண்ட் லாக்கை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நார்மலான ஸ்பீடில் தான் இருக்கு. அண்ட் அதே போல் ஃபேஸ் அண்ட் லாக்குமே நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்லையும் இந்த ஃபோனில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக நீங்கள் வந்து SD கார்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். வால்யூம் ராக்கர்க்கையும் லெஃப்ட் சைடில் தான் இருக்கு. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இயர் பீஸும் உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த ஒரு 13000 ரூபாய் செக்மெண்ட்டில் வேற எந்த ஃபோன்லையுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒரு ஃபோனில் தான் நீங்கள் ஸ்டீரியோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பப்ஜி கேம்லாம் ஹெட்ஃபோன் போடாமல் விளையாடுறவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து ரியலாகவே கேம் விளையாடுறதுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்துருந்தா இனிமேல் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பிரைஸ் பாயிண்ட்ல. ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஓன் UI தான். கலர் OS 7.2ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, Android 10 பேஸ் பண்ணி. இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பிளாக் ஸ்க்ரீன் மோட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி தனி ஒரு வீடியோவே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நீங்கள் ஓப்போ மொபைல் வச்சிருந்தாலும் சரி வாங்க போகிறீங்க அப்படின்னாலுமே அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங்கோட சேர்ந்து வரும்போது. ஸோ ரியலாகவே நல்ல ஒரு ஸ்மூத் தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டும் இருக்குது ஒஸ்ட்டும் இருக்குது. கேமரா தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங்க்கும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா ஒஸ்ட்டு 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அது ஒரு 48 மெகா பிக்சலாக கொடுத்துருக்கலாம். இல்லாட்டி வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கேமரா வந்து கொடுத்துருந்தாங்கனாலும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இது ரெண்டுமே மிஸ் ஆகிறனால என்னை பொறுத்த வரைக்கும் பேக் சைட் கேமரா அந்தளவுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்றது எனக்கு வந்து தோணலை. அண்ட் அது தவிர ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேமரா வந்து அவுட்புட் ரொம்பவே ரியலாக சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நல்லாவே இருக்குது. பட் பேக் கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டிவைஸ்க்கு ஒர்த்தான பாயிண்ட் அப்படின்னா இந்த பேட்டரியுமே சொல்லலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திக்னஸ் கம்மியாகவும் இருக்குது, அதே சமயம் 5000 பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது கூடயே 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பாக்ஸ்லேயே வந்து வருது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது பேட்டரி கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 1.5 நாள்லேருந்து 2 நாள் கூட உங்களுக்கு தாராளமாக நிற்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் டிஸ்பிளே அப்படின்றனால உங்களுக்கு பெரிய லெவலில் சார்ஜிங் வந்து எடுக்காது. ஸோ டோட்டலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி கிட்டத்தட்ட 2 நாள் வந்து நிற்கணும். நான் இப்போ தான் டிவைஸை கையில் எடுத்துருக்கனால இந்த பேட்டரி டெஸ்டிங் நான் இன்னும் ஃபுல்லாக பண்ணலை. அப்படி பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ போஸ்ட் பண்ணும்போது நான் கிளியராக சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸ்க்கு ரியலாகவே ஸ்மூத்தான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அதே போல் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணும்போது கூட ஆப் ஓப்பன் ஆகிறது எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது, எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. கேமிங் அப்படின்னு வரும்போது பப்ஜியில் வந்து லோ கிராஃபிக்ஸில் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அதை விட கொஞ்சம் அதிகமாக போனால் கூட லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் விளாட்லாம், பப்ஜி லைட்லாம் விளாட்லாம். நான் விளாண்டே பார்த்தேன், ரியலாகவே சூப்பராக இருக்குது. ஸோ ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மீடியா டெக் ப்ராசரை வந்து தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க ரீசெண்டாக. பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகனோட 460 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஸ்னாப் டிராகனோட 4 சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு 460 ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அதை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக கேமிங்காக ஸ்பெஷலாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் பெரிய லெவலில் ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12,990 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,490 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே என்னோட ஹானஸ்ட் குயிக் இம்ப்ரெஷன் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் இன்டெப்த்தாக ரிவ்யூ பண்ணும்போது பேட்டரி எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்குது, எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஏறுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாமே லாங் டர்ம் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்து அப்படின்னா இன்னுமே என்னால் வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.